வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம், பயங்கரமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிக்கெட் டு ஃபினாலே. ஸோ இந்த வாரம் 12 பேரில் 2 பேர் ஓகேயா ஆயிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற 10 பேரில் வந்துட்டு ஒருத்தர் டைரெக்டாக ஜங்கின்னு வந்துட்டு லாஸ்ட் வாரத்துக்கு போக போகிறாரு. ஒரு பெரிய விஷயம். இதை யார் அடிக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இது எப்படி பிக் பாஸ், அதாவது நம்மளுடைய விஜய் சேதுபதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஃபினாலே நோக்கிய பயணம் இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா திரும்பி காட்டுறாங்க. பார்த்தா அதில் அஞ்சிதாவை காணும். ஆனால் பாருங்களா, அஞ்சிதா போயிட்டதுக்கப்புறமா தான் ஃபினாலே டிக்கெட்டு. ஆமாம், அப்புறம் அவங்கள வச்சு என்ன பண்ணுறது, ரைட்டு தான் அப்புறமா இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், முழுமையாக உங்களோட 100% பங்களிப்பை போடுங்க, எஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா பட்டாசு அப்படியே சர்ன்னு அப்படியே இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெட்டியை காமிக்கிறாங்க. பெட்டியை பார்த்தோன்னா ஒரு வேளை பணப்பெட்டி கொடுத்துட்டாங்களா அப்படி பார்த்தா இல்லை, அந்த பெட்டிக்குள்ளே டிக்கெட்டு ஃபினாலே இருக்குது. அந்த ஃபினாலே டிக்கெட்டை காமிக்கிறாரு. ஜாக்குக்கு அப்படியே புல்லரிக்கி தான் எம்மா ரைட்டு அப்படிமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டிக்கெட் யார் கையில் கிடைக்குதோ அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ஃபினாலேக்கு போயிடுவாங்க. ஃபினாலேவுக்கு யாரெல்லாம் போக போகிறீங்கன்றதை நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்றாரு. யாரெல்லாம் போக போகிறீங்களா, என்ன ஜோடி ஜோடியாக அனுப்ப போகிறீங்க, ஒரு டிக்கெட்டு ஒருத்தருக்கு தானேப்பா, ஏன் அப்படி பண்ணுறீங்க, கலவர பூமியாக்குறீங்களே அப்படிமா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வின்னராக வந்தவங்க ரன்னராக வந்தவங்க டிக்கெட்டு ஃபினாலே இது வரைக்கும் வின் பண்ணலன்னு நினைக்கிறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வின்னர் அப்படின்னு நம்மளோட கருத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து முத்துக்குமரன். ரன்னர் வந்து மேக்ஸிமம் ஜாக்லினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 3rd பிளேஸ்க்கு தீபக் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 3 பேர் வந்து கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ண மாட்டாங்கன்றது என்னோட ஒரு கணிப்பு. அப்போ மீதி இருக்கிற 7 பேர் சௌந்தர்யா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஏன்னா என்னங்க, அவங்கள ஏங்க டிமோட்டிவேட் பண்ணுங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணல, இது வரைக்கும் எந்த டாஸ்கில் முழுமையாக அவங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க. அதனால தான் முத்துக்குமார் ஒரு இடத்துல வந்து கழுவி ஊற்றுனார். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட்டை போட்டுட்ருக்கோம், அசால்ட்டாக ஒரு வெளியில் ஒரு எஃபர்ட்டை செட் பண்ணி வச்சுட்டு இவங்க வந்துட்டு அசால்ட்டாக எவ்வளோ தூரம் வந்திருக்காங்களோ, எங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்களுக்கு தயவு செஞ்சு மக்களே ஓட்டு போட்டுறாதீங்கன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ அவங்களும் வந்துட்டு இதில் வந்து வாங்க, அவங்க முதல் கலந்தாலும் எதுவும் பெருசாக எடுக்க போகிறதில்ல வச்சுக்கோங்க. லக்கு மேபி இருந்துச்சுன்னா வந்து வரலாம். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஞ்சரி, ரயான், பவித்ரா, ராணோ, அருண், விஜய் விஷால். இதில் அதிகப்படியாக அந்த டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு தேவைப்படும் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்பட வேண்டிய ஆள்கள் யாருன்னா மஞ்சரி, அப்புறம் விஜய் விஷால், அதுக்கப்புறம் பவித்ரா, அதுக்கப்புறம் அருண். ராணோவுக்கு கூட மேக்ஸிமம் தேவைப்படாது. இந்த 4 பேர் தான், மஞ்சரி, பவித்ரா, அருண், விஜய் விஷால். இது அதிகப்படியாக யாருக்கு தேவைப்படும் அப்படி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் விஷாலுக்கு தான். ஏன் அப்படின்னா ஒரு வாரம் அந்த கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு முன்னாடி இருக்கவங்க வந்து காவை வாங்கிட்டாங்க. இல்லைன்னா சார் தான் வந்து போக வேண்டியது. எப்படி இருந்தாலும் இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய காவு இருக்க வச்சுக்கோங்களேன். மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆளை தூக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு நம்ம விஜய் விஷால் வின் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் பார் தான், ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவார். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு அவரும் டாட்டா பை பை சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்காருல அன்ஷிதா கிட்ட, நீ போய் எனக்காக வெளியே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா விஜய் விஷால் அப்படியே மன்மத டேஷு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அப்படி தான் நினச்சிருக்காரு போல இருக்குது. அதனால தான் வந்துட்டு ஒரு அதாவது இந்த சீசனில் வந்துட்டு முதல்ல பிரித்து வச்சிட்டாரு. முதல்ல வந்துட்டு தான் வந்து வேறு மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தர்ஷிகா பின்னாடி, அதுக்கப்புறம் அன்ஷிதா பின்னாடி, என்னத்தான் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை வந்து வென்றி திருவன்னு சொல்லிட்டு தன்னோட ஹார்லிங் கோயின் கிட்ட வேறு சபதம் எடுத்திருக்காரு நம்மளுடைய அருண். ஸோ அவர் வந்து பயங்கரமான எஃபர்ட் போடுவார் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு கூட வந்துட்டு அதிர்ஷ்டத்தை வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க கூட வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த டாஸ்க்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் டாஸ்க் பீஸ்ட் மோடில் தான் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நட்சத்திர ஆட்டக்காரர் மாதிரி வந்து நம்ம ரயான் இருக்கார். அதுவும் இல்லாமல் அவங்க அக்கா வேறு வந்துட்டு பயங்கரமாக சொல்லி வச்சுருக்காங்க, டேய் மௌன அவங்க முன்னாடி வாங்கி காட்டுறா அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய திறமை காட்டுவார். அதேமாதிரி அந்த ஸ்குட் கேம் அப்படின்றதில் இவரும் முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அதுலேயே அவருடைய அந்த பேலன்ஸு, ஃபோக்கஸு, பொறுமை, வேகம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக ரயானை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மஞ்சரியும் வந்து திடீர்னு ஒரு டெரரான ஒரு ஆள். ஸோ பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு கேமாக இந்த டிக்கெட்டு ஃபினாலே இருக்க போது மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, இப்போ இவங்க மட்டும் தான் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின் வேறு மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுப்பாங்க. இதில் எஃபர்ட்டே கொடுக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக அது சௌந்தர்யா மட்டும்தான். இதில் மேக்ஸிமம் இந்த வாட்டி வரலாறு காணாத ஒரு விஷயத்தையும் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, முத்துக்குமரனோ இல்லை தீபக்கோ அவங்க வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்காங்க டாஸ்க்குனா. ஆரி பிரதர்லாம் சொல்ல முடியாது, ஆரியெல்லாம் வேறு மாதிரி அவர்.
ஆனால் நம்ம இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் கேப்பபிளான ஒரு பர்சன்ஸ். இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க 10 பேரில் 9 பேர் ஒரே ஒருத்தர் தவிர அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு வேணால் கிடைக்கலாம். ஆனால் இதை வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்க போகிற முக்கியமான, அதாவது எனக்கு இந்த வேணும் இல்லைனா என்னை இந்த வாரம் தூக்கிடுவாங்க அவங்களுக்கு தெரியும். விஜய் விஷால், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மஞ்சரி, அதுக்கப்புறம் பவித்ரா, அதுக்கப்புறம் அருண். ராணுவங்களும் தேவைப்படாது. ஸோ ரயான். ஸோ இவங்க 5 பேரும் பயங்கரமாக வந்து மோதிக்க போகிறாங்க. இந்த டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுன்னு தெரியல. பட் என்னுடைய இது இவங்க 5 பேரில் இந்த மொத்த 10 பேரில் கண்டிப்பாக ரயான் வந்துட்டு அடிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. மீதி வந்துட்டு முத்துக்குமரன் ட்ரை பண்ணுவாப்பில். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.